ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும், இதை கொடுத்தாதான் நமக்கு வந்து பெருமை. ஸோ இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே நமக்கு. அதே மாதிரியே அன்ரியலிஸ்டிக்கா இவங்க நான் இது இவ்வளோ செய்கிறேன் அவ்வளோ செய்கிறேன்னு சொல்கிறப்ப அது செய்யலைன்னா அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. இது நிறைய குடும்பங்கள் நடக்குது. என் மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. மேரேஜ்னா இந்த மாதிரிலாம் வந்து நகை போடலைன்னா இப்படிலாம் அழ வைப்பாங்க அப்படின்றது என் மைண்ட்லேயே வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அந்த அதுக்கு காரணம் வந்து நம்ம சொசைட்டி தான். இந்த அமைப்பு, இந்த சொசைட்டியோட அமைப்பு. மேரேஜ்னா இவ்வளோ செய்யணும், இவ்வளோ செஞ்சாதான் பெருமை, இப்படி செஞ்சாதான் பெருமை, இந்த மாதிரி நினைக்கிறது. அதே மாதிரியே வந்து இப்போ ஒரு மேரேஜ்ன்றது ஒரு ஹஸ்பண்ட், ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் நடுவில் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பேரண்ட்டே வந்து சரி பரவாயில்ல, இன்னொரு 200 பவுண்ட் தானே அவங்க போட்டுருவாங்கன்னு இவங்க விட்டா கூட ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்பயே பிடிச்சிரு, அது வாங்காமல் விட்டுடாத, இல்லைன்னா அப்புறமா செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடியதும் நம்ம சொசைட்டியில் நடக்குது. இதெல்லாம் வந்து ஆணவ கொலைகள் மாதிரி இது வந்து பணத்துக்காக செய்யக்கூடியது தான் நினைக்கிறது.